ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிஏ இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்றும் என்னால் வீடியோ போட முடியல, தொண்டை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை பற்றின வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஜூலை 12 அதோட இது முடியுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வரப்போகுது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சியோட இடத்த பிடிச்ச பங்குகள் ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கியோட இந்த ஹெச்டிஎஃப்சிக்கான மெகா இணைப்பு அப்படிங்கிறது முடிஞ்சதை தொடர்ந்து இந்த இது வந்து நடைபெற்றிருக்கு. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி 100 குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு பதிலாக ஜொமேட்டோவோட மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹெச்டிஎஃப்சி அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி வங்கி இணைப்பினால் பங்குச்சந்தை பட்டியலில் இடப்பட்ட இந்த ஹெச்டிஎஃப்சியோட பங்கு வெளியேற இருக்குது. ஸோ இதை அடுத்து இந்த இடத்த நிரப்ப போகிற பங்குகள் வந்து எது? ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஜூலை 13 முதல் சரிங்களா எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸில் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் அதுக்கு பதிலாக இருக்கும் அப்படி சொல்லி பங்குச்சந்தை அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கியோட ஹெச்டிஎஃப்சிக்கான மெகா இணைப்பு முடிஞ்சதை தொடர்ந்து இது நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கி அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி இந்த இணைப்பு ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த இணைப்பு விதிமுறைகள் கீழ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட தகுதியான பங்குதாரர்கள் அவங்களோட முன்னாடி வச்சுருந்த ஒவ்வொரு 25 பங்குகளுக்கும் 42 புதிய ஹெச்டிஎஃப்சி வங்கி பங்குகளை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில். ஸோ வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள். ஸோ புதன்கிழமையான ஓகேங்களா? ஸோ வெட்னஸ்டே வர்த்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் ஹெச்டிஎஃப்சி வங்கி அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பங்குகள் வந்து 3% குறைஞ்சி 1673.30 2796.15 முடிவடைஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி அதுக்கப்புறம் அனைத்து பிஎஸ்சி குறியீடுகள்லேருந்துமே ஜூலை 12 அகற்றப்பட இருக்குது. ஹெச்டிஎஃப்சி தவிர டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் அதுக்கப்புறம் அப்போலோ டயர்ஸ் எக்ஸ்சேஞ்சோட சில குறியீடுகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியே இருக்குது. ஸோ வீட்டு குறியீடுகளில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி எம்எஸ்சிஐ அது மட்டும் இல்லாமல் எஃப்டிஎஸ்இ குறியீடுகள்லேருந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வங்கியானது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு பதிலாக எஃப்டிஎஸ்இ ஆல் வேர்ல்டு இண்டெக்ஸில் ஜூலை 13 முதல் அமலுக்கு வருது. ஸோ மெகா இணைப்பு ஹெச்டிஎஃப்சி வங்கியை சந்தை மூலதனத்தோட உலகத்தோட 4வது பெரிய வங்கியாக மாறி இருக்குது. எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹெச்டிஎஃப்சி இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பிக்சர் மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி 500 ஹெச்டிஎஃப்சி ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஜேபிஎம் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. பிஎஸ்சி 200 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் அது வந்து ஆட் ஆகிருக்குது. பிஎஸ்சி 100 ஹெச்டிஎஃப்சியோட இடத்துல ஜொமேட்டோ வந்திருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் 50 ஹெச்டிஎஃப்சியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 50 அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஜொமேட்டோ. ஓகேங்களா? பிஎஸ்சி 100 லார்ஜ் கேப் டிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு பதிலாக டிவிஎஸ் மோட்டார். பிஎஸ்சி 250 லார்ஜ் மிட் கேப்பில் ஹெச்டிஎஃப்சிக்கு பதிலாக அப்போலோ டயர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெச்டிஎஃப்சி வாடிக்கையாளர்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டே கொடுத்துட்டே இருங்க.